வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இந்திய அளவில் முதலிடத்தில் இருப்பதாக என்சிடியினுடைய தலைவர் பங்கஜ் அரோரா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற 11வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரை ஆற்றிய என்சிடியினுடைய தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் முதலிடத்தில் ஆசிரியர் கல்வியில் இருக்குதுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்றது. விழாவிற்கு பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான RN ரவி தலைமை தாங்கினார். இணைவேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான கோவி செழியன் முன்னிலையில் வகித்தார். B.Ed M.Ed பட்டப்படிப்புகளில் பல்கலைக்கழக அளவில் முதலில் 2 இடங்களை பிடித்த மாணவியருக்கு ஆளுநர் RN ரவி பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். ஸோ இந்த நிகழ்வில் தான் பார்த்திங்கன்னா தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTயினுடைய தலைவர் பங்கஜ் அரோரா பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றினார். இந்தியாவில் ஆசிரியர் கல்விக்கென 15 பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன. அவற்றில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். ஆசிரியர் கல்வியில் தரத்தை பேணவும் ஆசிரியரின் தரத்தை மேம்படுத்தவும் இப்பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பட்டமளிப்பு விழாவில் ஆராய்ச்சி பட்டம் பெற்ற 67 பேர் ஆளுநரிடம் பட்டம் சான்றிதழை பெற்றுக்கொண்டனர். அதே போல் இந்த பட்டமளிப்பு விழாவின் மூலம் 48,510 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது என்ற செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஆசிரியர் கல்விக்கென நடத்தப்பட்டு வரும் பல்கலைக்கழகங்களில் ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகமும் ஒன்று. ஸோ இதில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பல்கலைக்கழகம் தான் முதலிடத்தில் இருக்குதுன்றதை NCTயினுடைய தலைவர் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.